இவ இப்படி சிரிச்சிட்டு இருக்கா? அப்படி என்ன தெரியுதாங்க? வெண்ணிலா, ஏ வெண்ணிலா, ஏ வெண்ணிலா. அக்கா, சாரிக்கா, என்னாச்சு? என்ன தனியா உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்க? நானா? அப்படியே அக்கா, சிரிச்சிட்டு இருந்தேனா? என்ன ஆக்டிங்கா? இதெல்லாம் உன்னை விட எனக்கு நல்லா வரும். முதல்ல விஷயத்த சொல்லு. ஏய், இதெல்லாம் பண்ணாத, பார்க்க முடியல. என்னன்னு டக்குன்னு சொல்லு. உனக்கு இன்னைக்கு நைட் 9 o'clock வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ள உங்க அம்மா கிட்ட நம்ம மேரேஜ்க்கு ஓகே வாங்குறது. 9 o'clock மேல 1 minute ஆனாலும் சரி, நான் உன் வீட்டு வாசல்ல நிப்பேன். வருண், அம்மா கிட்ட பேசிட்டியா? 9 o'clock ஆகிறதுக்கு இன்னும் half an hour தான் இருக்கு. நீ மட்டும் இன்னைக்கு சொல்லலனா நான் கரெக்டா 9:01 உன் வீட்டு வாசல்ல வந்து நிப்பேன். ஐயோ, இப்ப எப்படி நம்ம அம்மா கிட்ட நம்ம லவ் விஷயத்தை பத்தி பேசுறது? ரொம்ப தப்பா இருக்குமே. ஆல்ரெடி அவங்க இன்னைக்கு நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்க. சாராக்கு இன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதான். சாரா, என்ன தப்பா நினைச்சுக்காத. என்னால இப்ப அம்மா கிட்ட பேச முடியாது. அடையறீங்களாமா? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு வரும். அக்காவையும் மாமாவையும் என்ன சொல்லி ஆறுதல் படுத்துறதுன்னே தெரியல. ஒரு நொடியில எல்லாமே மாறி போயிடுச்சுல்ல. இப்ப கூட கௌதம் இப்படி பண்ணத என்னால ஏத்துக்க முடியல. இது ஒரு கெட்ட கனவா இருந்தா நல்லா இருக்குமோன்னு மனசுக்கு தோணுது. நேத்துதான் நம்ம குடும்பம் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டு பேசி சந்தோஷமா இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில. கௌதம் ஒருத்தம் போனதுனால வீடு வீடாவே இல்ல. ஒரு காதல் எல்லாத்தையும் மாத்திருச்சு இல்ல. எல்லாமே ஸ்தம்பிச்ச மாதிரியே இருக்கு. நானும் அக்காவும் இந்த குடும்பம் பிரியாம இருக்க நிறைய விஷயம் பண்ணிருக்கோம், நிறைய விட்டு கொடுத்திருக்கோம்பா. எங்களுக்கு அப்புறம் நீயும் கௌதமும் குடும்பத்தை ஒத்துமையா வீட்ட எந்த சூழ்நிலையிலையும் நீ உடைச்சிட மாட்டல்ல. இன்னொரு பிரிவை
இந்த குடும்பம் தாங்காதுப்பா. என்ன பண்ற சாரா? நான் தான் சொன்னல வருண், இன்னைக்கு நைட் 9 மணிக்குள்ள நீ உன் வீட்ல சொல்லலனா நான் உன் வீட்டுக்கு வந்து ஆண்டி கிட்ட சொல்லுவேன்னு. சாரா, நான் சொல்றத கேளு. இங்க சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. காலையில எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க உன்னை யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். தயவு செஞ்சு கிளம்பு ப்ளீஸ். முடியாது வருண், ஆண்டி கிட்ட பேசிட்டு தான் கிளம்பு. ஏய் சாரா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இப்ப வீட்ல இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் என்ன சொன்னாலும் கண்டிப்பா இந்த விஷயம் நடக்காது. நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நேரம் இல்ல. இதே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சொல்லிட்டு இருப்ப வருண்? வேக வேகமா நியூயார்க்ல இருந்து கிளம்பி வந்தது உன் ஃபேமிலி சம்மதத்தோட உன்னை மேரேஜ் பண்ணிக்கதான். ஆனா அதுக்கு எவ்வளவு டிலே பண்ணுவ? சாரா சாரா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். கிளம்பு. ஐயோ சாரா, சொல்றத புரிஞ்சுக்கோ சாரா. கிளம்பு சாரா. சாரா சாரா, நான் சொல்றது உனக்கு புரியலையா? தயவு செஞ்சு கிளம்பு ப்ளீஸ் சாரா. ஐயோ, யாராவது பாத்துற போறாங்க. சரி ஓகே வருண், நீ சொல்ற, உனக்காக நான் கிளம்புறேன். தேங்க்ஸ், நீ கிளம்பு.